Hello friends, welcome everyone. நான் உங்கள் சபரி. கர்நாடகா ஸ்டேட் பேலாகவி டிஸ்ட்ரிக்ட்ல அத்தானின்னு ஒரு தாலுகா இருக்கு. அந்த தாலுகால இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் கோட்டனூர். கோட்டனூர் கிராமத்துல வாழ்றதே ரொம்ப கம்மியான மக்கள் தான். அதுலயும் நிறைய பேர் விவசாயம் தான் பார்க்கறாங்க. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஏக்கர் கணக்குல லேண்ட் இருக்கும், வயக்காடு இருக்கும். வெவ்வேறு இடத்துல போய் வேலை பார்ப்பாங்க. அதுவும் விவசாயமா தான் இருக்கும். இந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கை சாதாரணமா போயிட்டு இருக்கும். அதுல நிறைய படிச்சு முடிச்சவங்க, எங்களுக்கு விவசாயத்துல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறவங்க, அதுல பெருசா லாபம் வரலன்னு நினைக்கிறவங்களாம் அந்த கிராமத்தை விட்டு வெளியூருக்கு போய் வேலை பார்த்துட்டு நைட் ஆனா அந்த கிராமத்துக்கு வருவாங்க. இதுதான் அந்த கிராமத்து மக்களோட வாழ்க்கை. அந்த கிராமத்துல வாழ்ற பொண்ணு தான் ஹீனா. ஹீனாவுக்கு 19 வயது ஆகுது. ஹீனாவோட கணவர் பேர் யாசின். யாசினுக்கு 21 வயசு ஆகுது. இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் நடந்துச்சு. ரெண்டு பேர்த்தோடதும் காதல் திருமணம் தான். யாசினோட அப்பா அம்மாவுக்கு தோட்டம் லேண்டு எல்லாம் இருந்தும், அவங்க விவசாயியா இருந்தும் யாசினுக்கு விவசாயத்துல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால சொந்தமா ஒரு கார் வாங்கி அந்த காரை டாக்ஸி மாதிரி எல்லா இடத்துலயும் ஓட்டிட்டு இருந்தார். டெய்லியும் காலையில எந்திரிச்சு சவாரி இருக்கான்னு பார்ப்பாரு. இருந்துச்சு அப்படின்னா கார் எடுத்துட்டு சவாரிக்கெல்லாம் போயிட்டு நைட்டு வருவார். இந்த மாதிரி ஒரு நிரந்தரமான வாழ்க்கை அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா எல்லா விஷயங்களும் போயிட்டு இருந்துச்சு. பொதுவா கல்யாணமான புதுசுல எல்லாரும் எந்த அளவுக்கு க்ளோஸா இருப்பாங்களோ, எல்லாரும் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பாங்களோ, அதே மாதிரிதான் யாசனும் ஹீனாவும் ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காங்க, அந்யோன்யமா இருந்திருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு பண்ணை வீடு இருந்திருக்கு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பண்ணை வீட்டுல தான் அவங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நல்லா போயிட்டு இருக்கும் போது கரெக்டா ஜனவரி 30ஆம் தேதி 2024 வருடம் இவங்களோட குடும்பத்துல ஒரு பெரிய சோகம் நடந்துச்சு. யாருமே இவங்களுக்கு ஒரு அநியாயம் எப்படி நடக்குமான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காத ஒரு தருணம். அந்த இடத்துல அவங்க அப்பா அம்மாவுக்கு கூட ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம். அன்னைக்கு சாயந்தரம் 5 மணி பக்கம் ஹீனாவோட அம்மாவும் ஹீனாவோட மாமாவும் அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. சாதாரணமா இவங்க ரெண்டு பேத்தையுமே பார்த்து பேசிட்டு போலாமேன்னு வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒருத்தன் ஒரு பெரிய கத்தி வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளார உள்ளார நுழைஞ்சு ஓடி வரான். அவனோட முகத்துல ஒரு கொலை வெறி இருக்கு. எதையுமே பேசல. உள்ளார ஓடி வந்தவன் சரமாரியா ஹீனாவையும் சரி ஹீனாவோட கணவரான யாசினியும் சரி சரமாரியா கத்தி வச்சு குத்துறான். கையை வச்சு தடுத்தா கையிலையும் குத்துறான், நெஞ்சில குத்துறான், முகத்துல குத்துறான். ஹீனா அவங்க அம்மா காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கத்தி கதறி அழுகுறாங்க. ஆனா அந்த இடத்துல காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லை. அந்த பண்ணை வீடு தனியா தான் இருந்துச்சு. தன்னோட பொண்ணு துடிச்சிட்டு இருக்காளே, ரத்த வெள்ளமா இருக்கே, அவளோட கணவனும் துடிச்சிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு ஹீனாவோட அம்மாவும் மாமாவும் எப்படியாச்சும் இவனை தடுக்கணுமேன்னு சொல்லிட்டு அந்த கத்தி வச்சிருக்கவனை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா அவன் பாரபட்சமே பார்க்காம இவங்களையும் சரமாரியா குத்துறான். இவங்க ரெண்டு பேத்துக்கும் அடிபட்டோன்னே இவங்க டோட்டலாவே நவுந்துட்டாங்க. அதுக்கப்புறமும் அவன் வெறித்தனமா ஹீனாவையும் ஹீனாவோட கணவரையும் குத்திட்டு அந்த இடமே ரத்த வெள்ளத்துல இவங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உடனே அந்த வீட்டை விட்டு ஓடிட்டான். அவன் ஓடினதுக்கு அப்புறம் ஹீனா அவங்க அம்மா கத்தி கதறி அழுகுறாங்க. சுத்தி இருக்கிற சில பேருக்கு கேட்டு அந்த பண்ணை வீட்டுக்கு வராங்க. அந்த பண்ணை வீட்டுக்கு வந்து அவங்க எல்லாரும் பார்க்கும்போது ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயம். எங்க பார்த்தாலும் ரத்தம் ரத்தம் எல்லா இடத்துலயுமே தெரிச்சிருக்கு. அதுல சில பேர் ஆம்புலன்ஸ்க்கும் கால் பண்றாங்க, போலீஸ்க்கும் கால் பண்றாங்க. கால் பண்ண அடுத்த 10 நிமிஷத்துல ஆம்புலன்ஸ், போலீஸ் சர்வீஸ் எல்லாமே அந்த இடத்துக்கு வந்து அவங்களோட என்கொயரியை ஸ்டார்ட் பண்றாங்க. மொதல் விஷயமா ஹீனாவையும் யாசினையும் அந்த ஆம்புலன்ஸ்ல பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போறாங்க. அங்க போய் ஒரு டாக்டர்கிட்ட உண்மையாலுமே இவங்களுக்கு உயிர் போயிடுச்சா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. அவர் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் போலீஸ் அவங்க அம்மா கிட்ட என்கொயரியை ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன்னா ஒருத்தன் கத்தி வச்சு குத்தி இருக்கான். அப்ப பக்கத்துல இருந்தது ஹீனாவோட அம்மாவும் ஹீனாவோட மாமாவும் தான். அப்பனா அவங்க தான் மொதல் ஐ விட்னஸ். யார் வந்து குத்துனாங்கன்னு சொல்லிட்டு ஹீனாவோட அம்மா கிட்ட கேட்கும் போது அவங்க சொன்ன ஒரே பேர், எந்த சந்தேகமும் இல்லாம இதே கிராமத்துல டௌஃபிக்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான். அந்த டௌஃபிக் தான் ஹீனாவை வந்து கொலை பண்ணான் அப்படிங்கறத ரொம்ப கிளாரிட்டியோட சொல்றாங்க. போலீஸ்க்கு இந்த விஷயம் கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அது எப்படி எந்த டவுட்டுமே இல்லாம இவன் தான் கொலை பண்ணான்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. முன்விரோதம் ஏதாச்சும் இருக்கா? இந்த டௌஃபிக் ஆல்ரெடி இவங்களுக்கு தெரியுமா? இப்படிங்கிற எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு மண்டைக்குள்ளார ஓடுது. என்கொயரியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மொதல் விஷயமா ஃபாரன்சிக் டீம் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்து அந்த இடத்துல சீன் என்ன நடந்துச்சுங்கிறத ரீக்ரியேட் பண்ணணும். அவன் எப்படி கொலை பண்ணான், எந்தெந்த இடத்துல எல்லாம் நீங்க நின்றுட்டு இருந்தீங்க, எப்படி இந்த இடத்துல ரத்தம் இந்த லெவலுக்கு பரவி இருக்குங்கிறது எல்லாமே ஃபாரன்சிக் டீம் ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கிட்டையுமே விசாரிக்கும் போதுதான் இந்த டௌஃபிக் யாரு அப்படிங்கிற விஷயம் போலீஸ்க்கு தெரிய வருது. இந்த டௌஃபிக் வேற யாருமே இல்லை, ஹீனாவோட முதல் கணவர். ஹீனாவோட முதல் கணவர்னு சொல்லும் போதுதான் ஹீனாவுக்கு வயதே 19 வயது தான். இந்த 19 வயசுல இப்ப ரெண்டாவது கணவர் கூட வாழ்றாங்க அப்படின்னா ஹீனாவுக்கு என்னதான் நடந்துச்சு, இத ஹீனாவோட அம்மா கிட்டே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் ஹீனாவோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, ஹீனா செஞ்ச முதல் துரோகம் என்ன, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே போலீஸ்க்கு உண்மையா தெரிய வந்துச்சு. கரெக்டா இந்த கொலை நடக்கிறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி ஹீனா அவங்க அப்பா அம்மா தன்னோட பொண்ணுக்கு ஒரு வரன் கிடைக்காதான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருந்தாங்க. சுத்தி இருக்கிற எல்லா கிராமத்திலையும் தேடும் போதுதான் சொந்த கிராமத்திலே
டவுஃபிக்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு 24 வயசு. விவசாயம் தான் பார்த்துட்டு இருக்கான். ரொம்ப நல்ல பையனா இருக்கான். கெட்ட பழக்கம் எதுவும் இல்ல. அதுவும் இல்லாம சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே அவனை பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் சொன்னாங்க. இதெல்லாம் தாண்டி எல்லாருமே கல்யாணங்கிற பேர்ல பிச்சை எடுப்பாங்க, டவுரின்னு சொல்லிட்டு. அந்த பிச்சையே வேண்டாம், நீங்க என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை பத்தி அவன் பேசவே இல்லை. அதுலயே அவனோட நல்ல எண்ணம் எல்லாமே இவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால தன்னோட பொண்ணுக்கும் டவுஃபிக்கும் ரொம்ப கிராண்டா அந்த இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஹீனாவும் சரி டவுஃபிக்கும் சரி ஆரம்பத்துல கல்யாணம் ஆன புதுசுல எந்த லெவலுக்கு அந்யோன்யமா இருப்பாங்களோ அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க, ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. சுத்தி இருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இவங்களோட வாழ்க்கை. ஓகேடா, டவுஃபிக்கு ரொம்ப ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சிருக்கு, இனிமேட்டு அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குன்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிற எல்லாம் நல்லபடியா நினைக்கும் போதுதான் இவங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனையே வந்துச்சு. கல்யாணமான வெறும் 3 மாசத்துல தன்னோட மனைவியை கூட்டிட்டு சுத்தி இருக்கிற சில தர்காக்கெல்லாம் போலான்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸி புக் பண்ணியிருக்காங்க. அந்த டாக்ஸி டிரைவர் தான் யாசின். அதே கிராமத்துல தான் இருக்கான். யாருக்கு டாக்ஸி வேணும்னாலும் யாசினை தான் கூப்பிடுவாங்க. அதனால இவங்களும் சுத்தி இருக்கிற சில தர்காக்கெல்லாம் போகணும், ஃபேமிலியோட போகணும்னு சொல்லிட்டு யாசினோட டாக்ஸியை புக் பண்ணியிருக்காங்க. இவங்க சொன்ன நாள் யாசினும் டாக்ஸி எடுத்துட்டு வந்திருக்கான். இவனோட டாக்ஸியில ஹீனாவாகட்டும், ஹீனாவோட கணவரான டவுஃபிக்கோட அப்பா அம்மா எல்லாருமே உட்காந்து வெவ்வேறு தர்காக்கு டிராவல் பண்றாங்க. இந்த மாதிரி அந்த டாக்ஸில டிராவல் பண்ணும்போது யாசின் ரொம்ப நேரமா ஹீனாவை கவனிச்சுக்கிட்டே இருந்தான். ஹீனாவுக்கும் அதை கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்துச்சு. முன்னாடி ஓட்டிட்டு இருக்கவன் அந்த ஃப்ரண்ட் மிரர் வழியா எதுக்காக நம்மளை பார்க்கறான்னு சொல்லிட்டு ஹீனா கொஞ்சம் கொஞ்சமா கவனிக்க ஆரம்பிச்சாங்க. யாசின் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஸ்டைலிஷா இருப்பான், அதுவும் இல்லாம ரொம்ப சின்ன பையனா இருக்கான். அதனால ஹீனாவும் யாசின் மேல ஆசைப்பட ஆரம்பிச்சாங்க. அவன் நம்மளை பார்க்கறான் அப்படிங்கும் போது நம்மளும் அவனை பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அவனுக்கு சிக்னல் தர ஆரம்பிச்சாங்க. தன்னோட சொந்த கணவரோட அப்பா அம்மா எல்லாரும் பக்கத்துல இருக்கும் போதே அந்த டாக்ஸிக்குள்ளார இவங்க 2 பேரும் கண்ணாலேயே பேச ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு தர்காக்கா போகும்போது எப்படியாச்சும் நம்ம டாக்ஸிலேயே கால் வலிக்குது, உடம்பு சரியில்லைன்னு உட்காந்துக்கலாமான்னு சொல்லிட்டு ஹீனா பிளான் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல ஒரு இடம் 2 இடம்னு சொல்லி சுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் 3வது இடம்லாம் போகும்போது எனக்கு ரொம்ப கால் வலிக்குது, நான் டாக்ஸிலேயே உட்காந்துக்கிறேன், நீங்களாம் போயிட்டு வாங்கன்னு சொல்லி குடும்பத்தையே அமுச்சு விட்டுட்டு யாசின் கூட பேச ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி செய்யும் போதே யாசினுக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு நம்ம கிட்ட பேசணும்னு சொல்லி தான் இந்த பொண்ணு டாக்ஸிலேயே உட்காந்துருக்காங்க. இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. 2 பேரும் அப்பவே மொபைல் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேர்த்தோட மனசுலையுமே நமக்கு மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஹீனாவும் அவன் எந்த லெவலுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறானோ அந்த லெவலுக்கு இவங்களும் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் கூட டைம் எடுக்காம போனவங்க திருப்பி வரத்துக்குள்ளார நம்ம எல்லா விஷயங்களும் பேசி முடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அவங்களோட காதல் வாழ்க்கையை பத்தியும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஹீனாவுக்கு கல்யாணமாகி வெறும் 3 மாசம் தான் இருக்கு. இந்த 3 மாசத்துல டவுஃபிக்கோட அப்பா அம்மாவோ எந்த விதத்திலுமே ஹீனாவை கஷ்டப்படுத்தல. இருந்தாலும் திடீர்னு ஒருத்தனை பார்க்கும் போது அவன் கூட வாழணும், அவன் ரொம்ப அழகா இருக்கான்னு சொல்லிட்டு ஹீனாவுக்கு ஆசை வந்திருக்கு. அதே தான் டவுஃபிக்கும். அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணமாகி 3 மாசம் பக்கம் தான் ஆகுது. இவங்க தர்காக்காக கடவுளை கும்பிடுறதுக்காக குடும்பத்தோட வந்திருக்காங்கன்னு கூட நினைக்காம அவனும் ஹீனாவுக்கு ஏற்ற மாதிரி ஆசையா பேசியிருக்கான். மொபைல் நம்பர் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு தர்கா ட்ரிப் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஹீனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் யாசினுக்கு கால் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேருமே போன்ல பேசுறத அந்த நாளே ஆரம்பிச்சு அடுத்த கொஞ்ச நாட்கள் பக்கம் இவங்க போன்ல பேசிக்கிட்டே இருக்காங்க. அடுத்தது இவங்களோட வாழ்க்கையில என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் நம்ம 2 பேரும் காதலிக்கிறோம், நம்ம 2 பேர் தான் இனிமேட்டு வாழணும், டவுஃபிக் நடுவுல வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீனா நான் உடனே வீட்டை விட்டு வெளியே ஓடி வரேன், நம்ம 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா, நம்ம 2 பேரும் ஓடி போய் வேற ஒரு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஹீனா கேட்குறாங்க. அதுக்கு யாசினும் சரின்னு சொல்லிட்டு அவனோட கார் எடுத்துட்டு ஹீனாவோட வீட்டுக்கு முன்னாடி வரான். ஹீனா யாருக்கும் தெரியாம அந்த காருக்குள்ளார போய் உட்காடுறாங்க. இவங்க 2 பேருமே அந்த ஊரை விட்டு ஓடிட்டாங்க. அந்த ஊரை விட்டு ஓடினதுக்கு அப்புறம் நிறைய பேத்துக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது கூட தெரியல. எப்பயும் போல டவுஃபிக் என்னோட மனைவி எங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே தேடுறான். வீட்டில் தேடுறான், கடை வீதியில் தேடுறான், வேற தெருவில் தேடுறான். அது மட்டும் இல்லாமல் வயக்காடு லேண்டு எல்லா இடத்துலையுமே தேடுறான். ஆனால் ஹீனாவை மட்டும் காணும். டவுஃபிக் ஆகட்டும், டவுஃபிக்கோட குடும்பம், ஹீனாவோட குடும்பம் எல்லாமே அவ்வளோ பெரிய அதிர்ச்சி. எங்கே போயிட்டா பொண்ணு? நிறைய பேர் டவுஃபிக்கை தப்பா பேச ஆரம்பிச்சாங்க. ஹீனாவை கொண்டுட்டானா ஹீனா எப்படி திடீர்னு மறைஞ்சு போவா? இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பேசிட்டு இருக்கும் போது தான் 2 தெருவு தள்ளி யாசினையும் காணும், யாசின் டாக்ஸி எடுத்துட்டு எங்கேயோ போயிட்டான் அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போதான் எல்லாரும் ஒரு முக்கியமான உண்மையை கண்டுபிடிச்சாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் யாசின் கூட இவங்க தர்காக்குள்ள ட்ரிப்பு போனாங்க. அது மட்டும் இல்லாமல்
ஹீனாவோட மொபைல் எடுத்து பார்க்கும்போது நிறைய டைம் யாசினுக்கு கால் பண்ணியிருக்கா அப்படிங்கிற உண்மையும் தெரிய வருது. ஹீனா அவளோட மொபைலை முதற்கொண்டு விட்டுட்டு தான் அந்த வீட்டை விட்டு போயிருக்கா. எனக்கு என் கல்யாணம் மூலியமா வந்த ஒரு டவுரியும் வேணாம், டவுரி எல்லாமே டவுஃபிக்கோட ஃபேமிலியை எடுத்துக்கிட்டோம், எனக்கு யாசின் மட்டும் போதும்னு சொல்லிட்டு யாசின் கூட ஓடிட்டா. அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிய வருது. ஹீனா அவங்க அப்பா அம்மாவால் வீட்டு விட்டு வெளியே வர முடியல, தலை காட்ட முடியல. என்னோட பொண்ணை எல்லாருமே தப்பா பேசுறாங்க, 3 மாசத்துல கணவனை விட்டுட்டு வேற ஒருத்தன் கூட போயிட்டான்னு சொல்லிட்டு தப்பா பேசுறாங்க. யாசினோட அப்பா அம்மாவுக்கும் அதே நிலைமை தான். ஆனா இதெல்லாம் தாண்டி டவுஃபிக்கை அவங்க ரொம்ப ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிச்சாங்க. பொதுவா சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு நியூஸ் கிடைக்குது அப்படின்னா அது கிளாரிட்டியோட இல்லாட்டி கூட அதுக்கு கண்ணு வாயு மூக்கு எல்லா விஷயங்களையும் வச்சு அவங்களா ஒரு கதையை ஏற்பாடு பண்ணுவாங்க. அப்படிதான் டவுஃபிக்கோட வாழ்க்கையிலையும் நடந்துச்சு. சுத்தி இருக்கிற எல்லா கிராமத்து மக்களும் டவுஃபிக்கு ஆண்மை இல்லை, பெட்ரூம்ல அவனால கரெக்டான சுகத்தை தர முடியல, தாம்பத்திய வாழ்க்கை செய்ய முடியல அப்படிங்கிறதுனால தான் அந்த பொண்ணு ஓடிட்டான்னு சொல்லிட்டு டவுஃபிக்கை பற்றி தப்பாக பேச ஆரம்பித்தாங்க. இது டவுஃபிக்கு ரொம்ப உறுத்த ஆரம்பிச்சிச்சு. நம்ம மேலே எந்த தப்புமே இல்லாமல் நம்மளோட பேரை அவள் கெடுத்துட்டு போயிட்டால, இனிமேட்டு சுற்றி இருக்கிற எல்லா மக்களோட முகத்தில் நான் எப்படி முழிப்பேன்னு சொல்லிட்டு தன்னோட மனைவியான ஹீனா மேலே கோவப்பட ஆரம்பித்தார். ஹீனாவும் யாசினும் ஓடி போனதுக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கு அடுத்த ஒரு 3 நாள் கழிச்சு கால் பண்ணியிருக்காங்க. நாங்கள் செஞ்சது தப்பு தான், ஆனால் எங்களுக்கு வேற வழி தெரியல, நாங்கள் 2 பேரும் ஆசைப்பட்டுட்டோம், நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு மொதல் விஷயமா ஹீனாவுக்கும் டவுஃபிக்கும் டிவோர்ஸ் ஆகணும், எனக்கு கண்டிப்பாக டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஹீனா அட்வொகேட்டை மீட் பண்ணி லீகலாக எல்லா லெட்டரையுமே அனுப்பிச்சு விட்றாங்க. இவங்க 2 பேத்துக்கும் டிவோர்ஸ் ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப லீகலாக போய்கிட்டு இருக்கு. இவங்க 2 பேத்துக்கும் 1 மாதத்துக்கு முன்னாடி டிவோர்ஸும் ஆயிடுச்சு. டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் இனிமேட்டு நம்மளோட கிராமத்தில் போய் நம்ம வாழலாம், யாரும் நம்மளை பற்றி தப்பாக பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீனாவும் சரி ஹீனாவோட 2வது கணவரான யாசின் இவங்க 2 பேருமே வெளியூர்லேயே கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. அதனால தான் நான் ஆரம்பத்தில் இவங்களுக்கு காதல் திருமணம்னு சொன்னேன். இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு பண்ணை வீட்டில் வந்து அதே கிராமத்தில் வாழ ஆரம்பித்தாங்க. தன்னோட சொந்த மனைவி நம்மளை ஏமாத்திட்டு 3 மாசத்துல வேற ஒருத்தன் கூட போய் நம்மளோட பேரை டோட்டலா டேமேஜ் பண்ணிட்டு இப்ப அவன் கூடயே வந்து பக்கத்து தெருவில் ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு சந்தோஷமா இருக்கா அப்படின்னா டவுஃபிக்கோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவனுக்கு கோபம் அந்த லெவலுக்கு வந்துச்சு. அவனுக்கு வந்த கோபத்துல இவங்களுக்கு கொன்னே போடணும்னு சொல்லிட்டு கரெக்டா பிளான் பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு வந்த கரெக்டான சமயம் ஜனவரி 30 சாயந்தரம் 5 மணிக்கு ஒரு பெரிய கத்தி எடுத்துக்கிட்டு அவங்க 2 பேரும் தனியாக தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கு தைரியத்தை வர வச்சுட்டு போயிருக்கான். அங்கே போனால் ஹீனாவோட அம்மாவும் இருக்காங்க, மாமாவும் இருக்காங்க. இருந்தாலும் இவனால கோவத்தை தாங்க முடியல. சரமாரியா யார் வந்தாலும் பரவாயில்ல அவங்கள சாவடிக்கிறேன்னு சொல்லிட்டு மொதல் விஷயமா ஹீனாவையும் ஹீனாவோட கணவரையும் சாவடிக்கிறான். அதுக்கப்புறம் தடுக்க வந்த ஹீனாவோட அம்மாவாகட்டும் ஹீனாவோட மாமாவாகட்டும் எல்லாத்தையும் சரமாரியா குத்துறான். அவங்க 2 பேத்துக்கும் கை கழுத்து இந்த மாதிரி எல்லா இடங்களையுமே அடிபட்டிருக்கு. அவங்களையும் போய் ஹாஸ்பிட்டலில் போலீஸ் சேர்த்துருக்காங்க. அவங்களும் சீரியஸான கண்டிஷன்ல இருந்து தான் பொழைச்சிருக்காங்க. இதுதான் போலீஸ்க்கு தெரிய வந்த உண்மை. ஆனா இப்ப டவுஃபிக் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு போலீஸ்க்கே தெரியல. அவங்க 2 பேத்தையும் கொலை பண்ணிட்டு அந்த வீட்டை விட்டு போனவன் அவனோட சொந்த வீட்டுக்கும் போகல, அந்த கிராமத்துல எங்கேயுமே இல்லை, அவன் அப்படியே அப்ஸ்காண்ட் ஆயிட்டான். இதுதான் போலீஸோட என்கொயரியில ஹீனாவோட அம்மா மூலியமாவும் அவங்க மாமா மூலியமாவும் சுத்தி இருக்கிற எல்லா கிராமத்து மக்கள் மூலியமாவும் ஹீனா செஞ்ச துரோகம் என்ன, அதுக்கு டவுஃபிக் எப்படி பழி வாங்கினா அப்படிங்கிற விஷயத்த கிளாரிட்டியோட சொன்னாங்க. இப்ப போலீஸ்க்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. டவுஃபிக்கோட கோவம் எதனால இந்த லெவலுக்கு வந்துச்சு, டவுஃபிக் என்னெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கான், எப்படி பிளான் பண்ணியிருக்கான், டவுஃபிக்கோட வீட்டுக்கு போய் அவன் எங்க இருந்து கத்தி எடுத்துட்டு வந்திருக்கான், அவன் எங்க வேலை பார்க்கறான், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் யார், இப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாச்சும் இந்த மர்டரை ரிசால்வ் பண்ணி டவுஃபிக்கு கரெக்டான தண்டனை வாங்கி தரணும்னு சொல்லிட்டு போலீஸ் இன்னமும் டவுஃபிக்கை வலவரிச்சு தேடிட்டு இருக்காங்க. ஆனா டவுஃபிக்கை இதுவரை கண்டுபிடிக்க முடியல. இதுதான் ஹீனா யாசினோட வாழ்க்கையில நடந்த ஒரு சோகமான விஷயம். அவங்க 2 பேரும் ஆசைப்பட்டு 1 மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி நம்மளோட வாழ்க்கை இனிமேட்டு சந்தோஷமா இருக்கும், என்னோட முதல் கணவரை நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன், இனிமேட்டு அவர் மூலியமா எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைச்ச ஒரு பெண்ணுக்கும் அவரோட கணவனுக்கும் நடந்த ஒரு சோகமான விஷயம். இந்த இடத்துல நம்ம பொதுவா இந்த இன்சிடென்ட்டை பார்க்கும்போது நிறைய பேருக்கு மனசுல தோணும், டவுஃபிக் மேல என்னதான் தப்பு இருந்துச்சுனாலும் அதை விட ஒரு பெரிய தப்பு ஹீனா மேலேயும் யாசின் மேலேயும் இருக்கு. வெறும் 3 மாசத்துல கணவரை விட்டுட்டு ஒருத்தன் அழகா இருந்தான்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸி டிரைவர் கூட ஓடி போனவ அடுத்த 1 மாசத்துக்கு அப்புறம் யாசினோட இன்னொருத்தன் ஸ்டைலிஷா சின்ன பையனா வந்தா ஓடி போக மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? இவங்க 2 பேர்த்தோட ஆசையினால இவங்க 2 பேர்த்தோட காமத்தினால இந்த இடத்துல உண்மையாலுமே பாதிக்கப்பட்டது டவுஃபிக் தான். அந்த கோபத்துல டவுஃபிக் பண்ணது நாயன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பீங்க. இன்னொரு சைடு என்னதான் அவ ஓடி போயிருந்தாலும் சரி, என்னதான் வேற ஒருத்தன் கூட சேர்ந்திருந்தாலும் சரி, ஒரு கொலை பண்றதுங்கிறது இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய தப்பு.
எல்லா குற்றத்துக்குமே கொலை மட்டுமே தீர்வாயிராது. தௌஃபிக் என்னதான் செஞ்சிருந்தாலும், அவனுக்கு என்னதான் கஷ்டம் வந்திருந்தாலும் அவனோட முதல் மனைவியான ஹீனாவை கொன்றிருக்க கூடாது அப்படிங்கிறதும் நினைச்சிருப்பீங்க. நாம எப்பயுமே சொல்ற மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடம் எல்லாமே ஒரு கிரைம்ல தான் முடியும்னு சொல்லியிருக்கோம். ஆனா இந்த இடத்துல இவங்க 2 பேரும் சேர்ந்து தௌஃபிக்கை ஏமாத்தி கடைசியா இவங்க 2 பேருமே உயிரை விட்டுட்டாங்க. தௌஃபிக் இப்போ அப்ஸ்கான்ல சுத்திட்டு இருக்காரு. எத்தனை வருஷம் ஆனாலும் தௌஃபிக் அரெஸ்ட் பண்ணி அவனுக்கு கண்டிப்பா ஆயுள் தண்டனையாவது கிடைக்கும்னு சொல்லிட்டு போலீஸ் அறிக்கை தந்திருக்காங்க. ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சரி, கல்யாணத்துல எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியாது. யாருக்கும் என்னால் கமிட்மெண்ட் தர முடியாது. எனக்கு ஆசைகள் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா தயவு செய்து கல்யாணத்தை மட்டும் பண்ணாதீங்க. இந்த இடத்துல ஹீனாங்கிற ஒரு பெண் கல்யாணமே பண்ணியிருக்க கூடாது. ஏன்னா அவங்களோட ஆசையை நோக்கி அவங்க போறவங்க, அவங்களுக்கு மனசு ஒவ்வொரு இடங்கள்ல சுத்துது அப்படின்னா அவங்களால ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியில இருக்கவே முடியாது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருந்தீங்கன்னா கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி 100 டைம் யோசிங்க. ஒரு கல்யாணத்தை பண்ணும்போது அது நம்மளோட வாழ்க்கையை மட்டும் சம்பந்தப்பட்டது இல்லை. நம்மளை இன்னொருத்தவங்க கல்யாணம் பண்றாங்க, அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு. அவங்களும் கனவுகளோட அந்த கல்யாணத்துல 2 ஃபேமிலியும் இணையறாங்க. எல்லாத்துக்குமே எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், அவங்களோட மரியாதை, கனவு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே அந்த கல்யாணத்துல கொண்டுட்டு வராங்க. அந்த கல்யாணத்தை நாசமாக்கணும் அப்படின்னா அது எந்த லெவலுக்கு எல்லாத்தையும் பாதிக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே நேரத்துல உங்களோட பார்ட்னர் ஏதோ ஒரு தப்பான முடிவு எடுத்து இனிமேட்டு நீ என்னோட வாழ்க்கையில தேவையே இல்லைன்னு வேற ஒருத்தவங்க கூட போறாங்க அப்படின்னா அது அவங்களோட நஷ்டம். உங்களோட காதலையும் உங்களோட அன்பையும் புரிஞ்சிக்காத ஒருத்தவங்க கண்டிப்பா ஃபியூச்சர்ல உங்களை நினைச்சு அவங்க ஏங்குவாங்க. உங்களோட வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு போங்க. அவங்கள பழி வாங்கி கடைசியா உங்களோட வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு நம்ம என்ன பெருசா சாதிச்சிட போறோம். என்னைக்குமே குடும்பத்தை விட்டுட்டு காமம்னு போற அந்த காமம்ங்கிற சாக்கடைக்கு போற ஒவ்வொரு பொண்ணும் சரி, ஒவ்வொரு பையனும் சரி, அவங்களோட வாழ்க்கை நல்லா இருந்தது சரித்திரமே இல்லை. அதை நீங்க போய் கொன்னு அவங்களோட வெஞ்சன்ஸை காட்டி அவங்களை பழி வாங்கி கடைசியா அதுல தான் வெற்றி பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. நான் சொல்றது கொஞ்சமாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பை பாய்.